ஒரிஜினல் டாக்டர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். தப்பு பண்ணாதவன் யாருமே கிடையாது. பட் அந்த தப்பை திருத்திக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய தப்பாயிடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவும் இல்லாமல் நம்ம லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ரீட் எக்ஸாமில் இருந்துட்டுருக்கோம். ரீநீட் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காமனாக பண்ணக்கூடிய 10 மிஸ்டேக்ஸ்லாம் என்னவா இருக்குது, எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் வந்து நம்ம காமனாக பண்ணக்கூடிய ஒரு 10 மிஸ்டேக்லாம் என்னவா இருக்குது, அது எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம செஷனுக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. இப்போ ஒன் வேணா பார்த்துலாமா? நம்ம பண்ணக்கூடிய தப்புல இந்த பயாலஜி கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமையும் ரிவிஷன் பண்ணாமலே அப்படியே படிச்சுக்கிட்டே போகிறது அப்படின்றது. நான் இந்த லெசன் எனக்கு படிக்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த லெசன் நான் படிச்சு முடிச்சேன். அடுத்த நாள் நான் சாப்டர் படிக்கிறேன், அடுத்த நாள் நான் சாப்டர் 3 படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் சாப்டர் 1 சாப்டர் 2 ரிவைஸ் பண்ணவே மாட்டீங்க. அப்படியே மாறுது. கடைசியில் 32 சாப்டர்ஸ் முடிச்சதுக்கப்புறமா நான் மறுபடியும் முதல்ல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லி போவீங்க. அப்போ என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் சாப்டர் படிக்கும் என்னோட புதுசாக இருக்குது, இதெல்லாம் படிச்ச மாதிரியே இல்லைடா அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் படிச்சுக்கிட்டு தான் போயிட்டு ரிவைஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ கடைசி ஃபேஸ் ரொம்ப முக்கியம், ரிவிஷனாக இருக்குது. ஸோ ரிவிஷனை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்சிஆர்டி லைன்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணுறது. இது என்னடா இது லைன், ஓகே இது என்ன சும்மா பிராக்கெட்டில் கொடுத்துருக்கான், இது என்ன சும்மா இன்ட்டு மாதிரி கொடுத்துருக்கான், சரி ஓகே இது லைன் அது லைக் அப்படி படிச்சுட்டு அதை கேர் பண்ணாமல் ஜஸ்ட் லைக் தட் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி விட்டுறது. எந்த ஒரு விஷயத்தை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணுறோமோ அதுவே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணுறோம் அப்படின்னு தெரியல. ஸோ இந்த இக்னோரிங் என்சிஆர்டி எக்காலத்துக்கு மட்டும் பயாலஜி கான்செப்டில் இக்னோரே பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? இப்போ அடுத்த மிஸ்டேக் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னதான் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாலும் அந்த கான்செப்டை வந்துட்டு எப்படி ஒரு கேள்வியாக கேட்டால் அதை அப்ரோச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு கான்செப்ட்டில் நம்ம 10 பாயிண்ட் படிச்சிருப்போம். ஆனால் ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம 10 பாயிண்ட் கேட்க மாட்டோம், அந்த 10 பாயிண்ட் கம்பல் பண்ணி கூட கேட்பேன். அந்த 10 பாயிண்ட் ஏதாவது ஒரு பாயிண்ட் அப்படி கூட கேட்கலாம். ஸோ அதெல்லாம் நமக்கு எப்போ படிக்க முடியும், எப்போ தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமான கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணும்போது தான். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப போர் அடிக்குது, எதுக்கு கொஸ்டின்ஸ் தான் சால்வ் நம்ம கான்செப்ட் தான் படிச்சிட்டோமே அப்படின்ற வேறோட மைண்ட் கான்செப்ட் தான் முக்கியம் அப்படின்ற மைண்டில் நம்ம கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதே கிடையாது. இப்படி கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாலே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு பேசிக்கல் கூட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிடுது. அதனால தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மார்க் லோஸ் பண்ண ஸ்டார்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு கம்மியான கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கடைசி ஃபேஸ்லையாவது கொஞ்சம் அதிகமான கொஸ்டின் ப்ராக்டிஸ் மார்க் டெஸ்ட்டில் அட்டன் பண்ண பாருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி நீங்கள் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்கன்னா கூட ஜஸ்ட் லைக் சார் சொல்லிட்டாருப்பா மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ண சொல்லிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மார்க் டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. அந்த மார்க் டெஸ்ட்டில் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்க, எந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க, ரொம்ப முக்கியமானது அந்த எரர் நோட் புக்கை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு. எந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க, எதனால் அந்த தப்பு உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது அப்படின்ற கான்செப்ட்டில். ஓகேங்களா? ஸோ எப்போ நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சு அந்த மார்க் டெஸ்ட் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்களோ அந்த அனலைஸ் பண்ணி அந்த எரர்லாம் மறுபடியும் பண்ணாமல் ஆரம்பிச்சிங்களோ அப்போ உங்கள் மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆகிறது நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ மார்க் டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அனலைஸும் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அடுத்தது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே தான் பேசிக் கான்செப்ட். பயாலஜின்னு சொல்லவே வேணாம். பயாலஜியில் வந்து முக்கால்வாசி இந்த நேம்ஸ் டேர்ம்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மனப்பாடம் பண்ணுறது. ஓகே இதுவா இது இப்படி வரும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் அப்படி மனப்பாடம் பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகிறது. இப்போ இது வந்து நமக்கு போர்டு எக்ஸாமில் ஓரளவுக்கு வேணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் மனப்பாடம் பண்ணுறது அப்படியே நீங்கள் எழுதிட போறீங்க. ஆனால் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமில் பேஸ் வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தான் கேட்பான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கண்டென்ட் வந்து மனப்பாடம் பண்ணிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவன் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் ஓரியன்டேஷனாக விஷயம் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள்ஸை கேள்வி கேட்டிருப்பான். ஆனால் உங்களுக்கு வந்து என்னடா அது என்சிஆர்டி இல்லவே இல்லை, வெளியே இருந்து கேட்டேன் கிரேஸ் மார்க் தான் கொடுத்தவன அப்படின்னு நம்ம சண்டை போட முடியாது. ஏன்னா அவன் கண்டென்ட்டை கொஞ்சம் வேற மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி கேட்டிருக்கான். அது உங்களுக்கு எப்போ புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு தெரிஞ்சா நீங்கள் மெமரைஸ் பண்ணாமல் நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ மெமரைஸ் பண்ணுறதை விட்டு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி படிக்க பாருங்க. ஓகேங்களா? கடைசி ரிவிஷனாக அப்படி பேஸ் பண்ணி பண்ணுங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம டயக்ராம்ஸ் டேபிள்ஸ் இதெல்லாமே இக்னோர் பண்ணுறது. சார் என்சிஆர்டியில் பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் சார். நீட் இப்போ என்டிஏ வந்துட்டு டயக்ராமேட்டிக் கொஸ்டின்லாம் கேட்கறதே இல்லை சார் 2-3 வருஷமா. ஸோ நான் டயக்ராம்ஸ்லாம் விட்டுறேன். எதுக்கு சார் டயக்ராம் படிச்சுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் என்டிஏ கான்செப்ட் வந்து நம்ம டயக்ராமேட்டிக் லேபிளாக கொடுத்து கேட்கலனா கூட இன்டைரக்டாக டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? அந்த டயக்ராமேட்டிக் புரிஞ்சதா மட்டும்தான் நமக்கு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ டயக்ராமு டேபிள்ஸ் இது கிராஃப்ஸ் இதெல்லாம் இக்னோர் பண்ணுற வேலையை வச்சுக்காதீங்க, எஸ்பெஷலி இன் பயாலஜியில். ஏன்னா அந்த மாதிரிக்கான இன்டைரக்டான டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம நிறைய எதிர்பார்க்கப்படலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ அடுத்த மிஸ்டேக் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டைம் டேபிள் நீங்கள் போடுறீங்க. அந்த டைம் டேபிள் போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சாப்டர்ஸும் ஓகே ஒரு சாப்டர் 3 மணி நேரம் கொடுக்குறேன், இந்த சாப்டர் 3 மணி நேரம், இந்த சாப்டர் 3 மணி நேரம், இந்த சாப்டர் 3 மணி நேரம் அப்படின்னு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதில் தப்பு இல்லை. பட் பேசிக்காக எனக்கு தெரிஞ்சு ஒரு ஈஸியான சாப்டர் நீங்கள் 1 மணி நேரத்தில் முடிச்சிடுறீங்க. 1 மணி நேரத்தில் மிச்சம் 2 மணி நேரம் சும்மா இருக்கீங்க, சும்மா அதில் தான் விளையாடிட்டு இருக்கீங்க, விளையாடுறீங்க. உங்க அம்மா வந்து கேட்குறேன் எது நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா நான் கரெக்டாக டைம் டேபிள் போட்டோமா ஒரு சாப்டர் 3 மணி நேரம், அந்த சாப்டர் 1 மணி நேரத்தில் முடிச்சிட்டேன், அதனால நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப தப்பாக இருக்குது. நீங்கள் ஈஸியஸ்டான சாப்டர் வந்து ரொம்ப கம்மியான டைமில் ரிவிஷன் பண்ணுறதும் ரொம்ப டஃபஸ்டான சாப்டர் ரொம்ப வெயிட்டேஜ் அதிகமாக இருக்க சாப்டர் வந்து நம்ம அதிகமான டைம் கொடுத்து ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது. ஓகே எல்லாமே ஸ்பிளிட் பண்ணி பண்ணுறது ஹார்ட் ஒர்க். இதுக்கான இந்த மாதிரி பண்ணி பார்த்தோன்னா ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்கும். இது உங்களுக்கு மார்க் ஒரு 10-15 மார்க் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ எல்லாத்துக்குமே ஈக்குவல் டைம் கொடுக்காதீங்க. வெயிட்டேஜை பொறுத்து வெயிட்டேஜ் டைம் ரிவிஷன் டைம் வந்து பாருங்க அப்படின்றது. ஓகே இப்போ அடுத்த மிஸ்டேக் பார்த்தோன்னா அடுத்த மிஸ்டேக் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வரும்போது தான் ஞாபகம் வரும். இவ்வளோ நாள் படிக்க மாட்டான், கடைசியில் வரும்போது தான் ஓகே ஒரு நாள் நான் நீட் பாஸ் ஆயிடுறேன், ஒரு நாள் நான் 720 எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் உட்காந்து ஃபுல் புக்கையும் உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். புது டாபிக்ஸ்லாம் ஏற்கனவே படிக்காத டாப்பிக்கே படிச்சுட்டு இருப்போம்.
நல்லா புரிஞ்சுங்க. நீங்க இது வரைக்கும் படிச்சதை ஒழுங்கா படிச்சாலே, ஒழுங்கா ரிவைஸ் பண்ணாலே நல்ல மார்க் எடுக்க முடியும். ஆனா நான் படிக்காததையும் சேர்த்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க எடுக்கக்கூடிய ரிஸ்க் வந்துட்டு உங்களுக்கு ஏற்கனவே படிச்சதை கூட மறக்க வைக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஸோ பக்கத்துல எக்ஸாம் பக்கத்துல வர புது டாபிக்ஸ் எடுத்து புது புக்ல இருந்து புது டாபிக்ஸ் எடுத்து படிக்க ஜஸ்ட் ரிவிஷன்ஸ் கான்செப்ட்ல மட்டும் அதிகமான ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்போ அடுத்தது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருப்பேன், நம்ம வந்துட்டு மார்க் டெஸ்ட் எழுதிருப்போம் அப்படின்றது. அது வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், எரர் நோட் புக்கை அட்டன் பண்ணுங்க அப்படின்னு. அந்த எரர் நோட் புக்கை வந்து இக்னோர் பண்ணுறது. ஓகே, எரர் நோட் புக் எங்கள் சார் எழுத சார் எழுதிட்டு அடுத்த மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியுது. பட் அடுத்த மார்க் டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த எரர் நோட் புக் எடுத்து பார்த்துட்டு நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம வந்துட்டு பேனிக்கில் தப்பு பண்ணியிருக்கோமா, டைம் மேனேஜ்மெண்ட்டில் தப்பு பண்ணியிருக்கோமா அப்படின்றத, இல்லை எந்த ஒரு சாப்டரில் நம்ம மிஸ்ஸிங்காக இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இந்த தப்பெல்லாம் வந்துட்டு நான் இந்த மார்க் டெஸ்ட்டில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம அனலைஸ் பண்ணி தான் போனோம். ஸோ இந்த எரர் நோட் புக்கை வந்துட்டு ஜஸ்ட் சும்மா வந்து எழுத சொல்கிறேன். ஸோ அதையும் நம்ம அனலைஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த டைப் ஆஃப் மார்க் டெஸ்ட் வந்து எழுதி ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அண்ட் அடுத்து லாஸ்ட் ரொம்ப முக்கியமானது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி தானடா ஈஸிடா, ஃபிசிக்ஸ் தான் ரொம்ப டஃப், கெமிஸ்ட்ரி தான் ரொம்ப டஃப், பயாலஜி செம்ம ஈஸிடா அப்படின்றத ஓவர் கான்ஃபிடன்ஸ் திங்க் பண்ணுறது அதுவே ரொம்ப பேக் ஃபயர் ஆகிருப்போம். என்ன சார் சொல்கிறீங்கன்னா பயாலஜி ஈஸி தான், டவுட்லாம் ஒன்றும் கிடையாது. பட் அதுவே நீங்கள் பயாலஜி ரொம்ப ஈஸி, இதெல்லாம் எதுக்கு படிச்சுட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் இக்னோர் பண்ணீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயம் லெஃப்ட் டீல் பண்ணுறீங்களோ அது நம்மளை டெஃபினட்டாக டீல் பண்ணிடும் அப்படின்றது. ஏன்னா இங்கே யாருமே ஃபிசிக்ஸில் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படி வர மாட்டாங்க, இங்கே எல்லாருமே கெமிஸ்ட்ரியில் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படி வர மாட்டாங்க. ஆனால் நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எல்லா நீட் ஆஸ்பிரண்ட்டுமே நான் கெமிஸ்ட்ரிலையும் ஃபிசிக்ஸை விட பயாலஜியில் ஃபுல் மார்க் எடுத்தாகணும் அப்படின்ற கான்செப்ட் தான் வரப்போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது பயாலஜி ஈஸியாகவே இருந்தாலும் அந்த 1-2 மார்க்கில் வந்துட்டு உங்களோட ரேங்க் அது டிசைட் பண்ணுறதா இருந்துட்டு இருக்கு. ஓகேவா? எஸ், எல்லாம் ஈஸி எக்ஸாம் தான், பட் கொஞ்சம் கான்ஷியஸாக இருங்க அப்படின்றது. ஓகே, பேசிக்காக வந்துட்டு பயம் வேண்டாம், ஜாக்கிரதை போதும் அப்படின்னு நம்ம சொல்லலையா, அதே மாதிரி கொஞ்சம் கான்ஷியஸாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஸோ இதெல்லாமே தான் 10 மிஸ்டேக் நீங்கள் காமனாக பண்ணிட்டு இருப்பீங்க. இதில் இந்த மிஸ்டேக்கில் என்ன காமனாக நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட் ஒரு விஷயம் பார்க்கணும்னா வேதாந்த் நீத்தம்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அண்ட் இந்த மாதிரி கான்செப்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பூஸ்ட் பண்ணணும், உங்களோட ரீநீட் ப்ரிப்பரேஷன் வந்து பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரீயான நீட் கிராஷ் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா? விச் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிள் பண்ணிட்டு உங்களோட டெஸ்ட்ஸ் டெய்லி அட்டன் பண்ண முடியும், விச் ஃப்ரீ. அது இல்லாமல் கண்டென்ட் லைப்ரரி வந்து புக்ஸ் இருக்க போது, அது மட்டும் இல்லாமல் 30+ லைவ் இன்ட்ராக்ஷன் செஷன் வந்து உங்களுக்கு இருக்க போது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னு நினச்சா நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்க போது அதில் போய் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக இருக்கக்கூடியது, ஃப்ரீயாக நம்ம பெய்டு பேட்சில் கொடுக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே நம்ம ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு ரீநீட்டாக கிராக் பண்ண பாருங்க. ஓகே ஓகேங்களா? ஸோ மறுபடியும் நான் சொல்லி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, செஷனை லைக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னும் சந்திப்போம்.